டேக் மிஸ் ஆகலாம். ஆனா, குறி தப்பவே தப்பாது. அப்படின்னு சொல்லி அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ, அது என்னடான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சி. பிரேம்குமாரோட இயக்கத்தில், கோவிந்த் வசந்த் அவர்களுடைய மியூசிக்கல்ல, கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி அவர்களுடைய நடிப்பில், வருகிற செப்டம்பர் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படம் தான் மெய்யழகன். ஸோ, இந்த படத்துடைய ட்ரீசர் நம்ம பார்க்க முடிஞ்சது. ட்ரீசரும் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமா சொல்லணும்னா, ஒரு மாரி வித்தியாசமான இருந்ததுன்னே சொல்லியாகணும். இப்போ வந்து அதோடைய ட்ரெய்லரும் வந்து நேத்து நேத்துல விட்டிருந்தாங்க. ஸோ, ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, அந்த அளவுக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குன்னு சொல்லலாம். அதிலயும் அந்த ட்ரெய்லர்லயே வந்து ஒரு மாரி வித்தியாசமான ட்ரெய்லரா இருக்கேன்னு சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில நெறைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதிலயும் முக்கியமா அந்த ட்ரெய்லர்ல கமல் சாரோட வாய்ஸ்ல வர அந்த பேக்கிரவுண்ட்ல வர சாங் தான் வந்து முக்கியமான விஷயமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ, ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த சாங் கேட்கும்போது ஒரு எமோஷனலா இருக்கு இந்த படம். ஸோ, அந்த அளவுக்கு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லியே ஆகணும். இத தொடர்ந்து வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆடியோ லான்ச்சும் வந்து நடந்திருந்தது சமீபத்தில. இந்த ஆடியோ லான்ச்ல என்ன விஷயம் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சூர்யா அவர்கள் நெறைய விஷயம் பேசினாங்க. கார்த்தி அவர்களும் பேசினாங்க. அரவிந்த் சாமி அவர்களும் நெறைய விஷயம் பேசியிருந்தாங்க. ஸோ, அதில பேசின விதம்லாம் வந்து நெறைய விஷயம் கான்ட்ரோவர்சியாக சில விஷயமும் போயிருந்தது. சூர்யா அவர்களும் அதில நெறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ, நீங்க வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் பத்திலாம் ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதிலும் இல்லாமல் இந்த படத்துடைய கதை வந்து எங்ககிட்ட வந்தது நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். இது வந்து ஒரு வாழ்வியல். நம்ம வந்து நம்மளோட ஊர்ல இருந்த விஷயத்தெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஸோ, நம்ம வந்து மறுபடியும் வந்து நம்ம ஊருக்கு போற விஷயமும், நம்ம விசிட் பண்ற விதமும் இருக்கணும்னு சொல்லி கார்த்தி அவர்களும் நெறைய விஷயம் எமோஷனலா பேசினதும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ, இப்ப என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து சோசியல் மீடியால இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கூட, இப்போ வந்து அரவிந்த் சாமி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து நேத்து தினத்தில வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்ல என்ன விஷயம் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்யழகனுடைய ட்ரீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதுல என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, மெய்யழகன் அப்படின்னு போடாம வந்து மெய்கன் அப்படின்னு சொல்லி ஒரு மாரி போட்டிருந்தாங்க. ஸோ, வந்து அதுக்கு வந்து அடுத்த ஒரு ட்வீட் வந்து அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அது போடும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் ரொம்ப ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயமே இருந்ததுன்னு சொல்லி ஆகலாம். நான் வந்து இப்ப இருக்கிற இடத்துல வந்து இது நைட்டு. ஸோ, வந்து நான் தூக்கத்துல இருந்து வந்தேன். தூங்கி எழுந்தோனே நான் ஒரு ட்வீட் போட்டேன். ஸோ, அது வந்து இப்போ வந்து நான் தூக்கத்துல போட்டதுனால வந்து கொஞ்சம் கவனிக்கல. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றதும் அரவிந்த் சாமி ஒரு விஷயம் சொல்லும்போது, இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. டேக் மிஸ் ஆகலாம். ஆனா வந்து படத்தோடைய குறி வந்து தப்பவே தப்பாது அப்படின்ற விஷயத்த தான் வந்து அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு மாரி கூர்மையாவே சொன்னாங்கன்னு சொல்லி ஆகணும். அதுல ஆடியன்ஸ் வந்து ஓகே இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்களே அப்படின்னும்போது ஆடியன்ஸ் மத்தியிலும் சரி எதிர்பார்ப்பு அப்படியாக இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஸோ, இந்த படத்த குறித்தும் சரி, இந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சரி, இத குறித்தும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியாக இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.